பரிசுத்த தேவனுக்கு பிரியமான நேயரே, மறுபடியும் இன்னும் ஒரு வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மீது நமது கண்களை பதித்து நம்முடைய ஓட்டத்தை ஓடத்தக்கதாக நமது இருதயம் கிறிஸ்துவின் அன்பினால் நிரப்பப்பட்டு இருப்பதாக. கிறிஸ்துவின் அன்பு நம் இருதயத்தை நிறைத்திருக்கும் போது நம் இருதயத்தில் இந்த உலக மாம்ச சிந்தனைகள் வர முடியாது அல்லவா? அவைகள் வந்து நம்மையும் தேவ அன்பையும் பிரிக்க முடியாது அல்லவா? நம் இருதயம் அப்படி தேவ அன்பினால் நிரப்பப்பட இந்த வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிகள் உதவியாக இருக்கும் என்று நம்புகிறோம். அன்பானவர்களே, இன்று நாம் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். 2ஆம் அதிகாரத்தில் துவங்கிய எரேமியாவின் முதல் செய்தியில் 2 காரணங்களுக்காக தேவன் யூதாவை கண்டனம் பண்ணுகிறார். ஒன்று, யெகோவாவை அவர்கள் புறக்கணித்து விட்டார்கள். இரண்டாவதாக, அவர்கள் தாங்களே சொந்தமாக கடவுள்களை உண்டாக்கி கொண்டார்கள். இதே கருத்தில்தான் 3ஆம் அதிகாரத்தின் முதல் 3 வசனங்களும் தொடர்கிறது. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் முதல் 6ஆம் அதிகாரம் வரை உள்ள செய்திகள் எரேமியா முதல் 5 ஆண்டுகளிலே கொடுத்த செய்திகளாகும். அதாவது நியாயப்பிரமாண புத்தகம் கண்டெடுக்கப்படும் முன் கொடுக்கப்பட்ட செய்திகள். இந்த காலகட்டத்தில் எரேமியாவை போன்ற வாலிபனான யோசியா ராஜா தேவனை உண்மையுடன் தேடினபடியால் தேசத்தில் மறுமலர்ச்சியை உண்டு பண்ண பிரயாசப்பட்டான். குறிப்பாய் யூதாவிலிருந்து விக்கிரக வணக்கத்தை அப்புறப்படுத்த முயற்சி எடுத்தான். தேசம் ஜீவனுள்ள தேவனை மறந்து விட்டது. விக்கிரக ஆராதனைக்கு இடம் கொடுத்து விட்டது. வாலிபனான எரேமியாவும் வாலிபனான யோசியா ராஜாவும் இணைந்து எடுத்த பிரயாசங்கள் தேசத்திலே பலன் தந்தது. யூதா எளிதான வழியான விக்கிரக ஆராதனையை தெரிந்து கொண்டது. இதன் விளைவாக அவர்களது ஒழுக்க நிலை கீழ்த்தரமாய் சென்று விட்டது. கவனியங்கள், வாசிக்கிறேன். எரேமியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஒரு புருஷன் தன் மனைவியை தள்ளிவிட அவள் அவனிடத்திலிருந்து புறப்பட்டு போய் அந்நிய புருஷனுக்கு மனைவியானால் அவன் அவளிடத்தில் இனி திரும்ப போவானோ? அந்த தேசம் மிகவும் தீட்டுப்படும் அல்லவோ என்று மனுஷர் சொல்வார்கள். நீயோ வென்றால் அநேக நேசரோடே வேசித்தனம் பண்ணினாய், ஆகிலும் என்னிடத்திற்கு திரும்பி வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். யூதா மிகவும் கீழ்த்தரமான ஒரு நிலைமைக்கு சென்று விட்டது. அங்கே ஒழுக்கக்கேடான ஒரு நிலை ஏற்பட்டது. என்றாலும் அவர்கள் திரும்பி வரும்படி கர்த்தர் அழைக்கிறார். 2ஆம் வசனம் பாருங்கள். நீ மேடுகளின் மேல் உன் கண்களை ஏறெடுத்து நீ வேசித்தனம் பண்ணாத இடம் ஒன்று உண்டோ என்று பார். வனாந்தரத்திலே அரபியன் காத்து கொண்டிருக்கிறது போல நீ வழியோரங்களில் உன் நேசருக்கு காத்து கொண்டிருந்து உன் வேசித்தனங்களாலும் உன் அக்கிரமங்களாலும் தேசத்தை தீட்டுப்படுத்தினாய். விக்கிரக ஆராதனை என்று சொல்லும் பொழுது அவர்கள் தொழுது கொள்வதற்காக ஒரு விக்கிரகத்தை அவர்களே செய்கிறார்கள் என்பது மட்டும் அர்த்தமல்ல. பவுல் கொலோசு திருச்சபைக்கு எழுதும் பொழுதும் பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனை என்று கூறியிருக்கிறார். ஏனென்றால் ஒரு மனிதன் எதை இச்சிக்கிறானோ அதற்காக தனது நேரத்தையும் தனது பலனையும் கொடுக்கிறான். சொல்லப்போனால் தன்னையே அதற்காக ஒப்பு கொடுத்து விடுகிறான். இன்று நம்மை சுற்றி நாம் பார்ப்போம் என்றால் பலர் தங்கள் வாழ்க்கையை முழுமையாக பாவத்திற்கு அர்ப்பணித்திருப்பதை பார்க்கிறோம். அதற்காக அவர்கள் செலவு செய்கிற பலனையும் பணத்தையும் நேரத்தையும் பார்க்கும் பொழுது மிக அதிகமானதாக இருக்கிறது. ஒன்றை நாம் நன்றாக கவனிக்க வேண்டும். எப்பொழுது ஒரு மனிதன் ஜீவனுள்ள தேவனை விட்டு திரும்புகிறானோ அப்பொழுது அவன் தானே தனக்கென்று உருவாக்கி கொண்ட மற்றும் ஒன்றை நோக்கியே திரும்புவான். அதுவே அவனுக்கு கடவுளாகிறது. அதுவே அவனுக்கு விக்கிரகமாகிறது. டாக்டர் கேம்பல் மார்கன் மெய்யான தேவனை வணங்குவதை குறித்தும் விக்கிரகத்தை வணங்குவதை குறித்தும் கூறியிருப்பதை சற்றே கவனிப்போம். ஒரு மனிதன் தனது சொந்த வடிவத்தின்படி தனக்கென ஒரு கடவுளை உருவாக்கும் போது அது அவனுடைய சொந்த அபூரணத்தை, அதாவது அவனுடைய முழுமையற்ற தன்மையை விட பெரிதாக இருக்கிறது. மேலும் அது அவன் கொடுக்கக்கூடிய காரியங்களையே எதிர்பார்க்கிறதா இருக்கிறது. தேவன் மனிதர்களை அழைக்கும் பொழுது அது பரிசுத்தமான கடவுளின் அழைப்பு. கடவுள் சுத்தமுள்ளவர், அவர் அன்புள்ளவர், அவருடைய நிலைக்கு மக்கள் உயர வேண்டும் என்று அவர் கேட்கிறார். மனிதனின் இயல்பான சீரழிவுக்கு அவரால் இடமளிக்க முடியாது. அவர்களுக்குள் இருக்கும் அசுத்தமும் தீமையான ஆசைக்கு அவர் சம்மதிக்க மாட்டார். அவர் மனிதனை உயர்வான நிலைமைக்கு அழைக்கிறார். அவருடைய பரிசுத்தத்திற்கு உயரும் வரைக்கும் அழைக்கிறார்.
மனுக்குலத்திற்கான கடவுளின் அழைப்பு எப்போதும் முதலில் தூய்மையானது, பின்னர் அமைதியானது. முதலில் புனிதமானது, பின்னர் மகிழ்ச்சியானது. முதலில் நீதியானது, பின்னர் சந்தோஷமானது. இங்கே எரேமியா மூலமாக தேவன் கூறுவது என்ன? எரேமியாவின் காலத்திலே வாழ்ந்த ஜனங்கள் முழு இதயத்தோடு விக்கிரக ஆராதனைக்குள் சென்று விட்டார்கள். இதன் விளைவாக ஒழுக்க சீர்கேடு நிறைந்து விட்டது. நீ மேடுகளின் மேல் உன் கண்களை ஏறெடுத்து நீ வேசித்தனம் பண்ணாத இடம் உண்டோ என்று பார் என்கிறார். மேடுகள் என்று கூறும்பொழுது அடர்த்தியான உயர்ந்த மரங்கள் உள்ள இடத்திலே விக்கிரகங்கள் வைக்கப்பட்டிருக்கும். அதன் அருகிலேயே மதுபானம் குடிப்பதும் உபச்சாரம் செய்வதும் அங்கே இருந்தது. அத்தனை கேவலமான ஒரு நிலைக்கு யூதா ஜனங்கள் சென்று விட்டார்கள். இதை இன்றைய நமது சமுதாயத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இது எத்தனை உண்மை என்பதை ஒத்துக்கொள்வோம். ஒவ்வொரு நாள் செய்தித்தாளை நாம் பார்க்கும் பொழுதும், நாம் செய்திகளை கேட்கும் பொழுதும் நம்மை சுற்றியும் இப்படித்தான் இருக்கிறது என்பதை ஒப்புக்கொள்வோம். சட்டத்தை மீறுகிறவர்கள், உண்மை அற்றவர்கள், அசுத்தமான வார்த்தைகளை பேசுகிறவர்கள் எல்லா இடங்களிலேயும் இருக்கிறார்கள். சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் கூட எத்தனை அசுத்தமான வார்த்தைகளை பேசுகிறவர்களாக இருக்கிறார்கள் இல்லையா? சரி, எரேமியா 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்கள். அதிநிமித்தம் மழை வருஷியாமலும் பின்மாறி இல்லாமலும் போயிற்று. உனக்கோ சோர ஸ்திரீயின் நெற்றி இருக்கிறது, நீயோ நாணமாட்டேன் என்கிறாய். ஏற்கனவே பாவத்திற்கான தண்டனையாக மழை பெய்ய பண்ணுவதை குறைத்து விட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாட்களிலும் அந்த தேசம் வறண்டு போய்தான் இருக்கிறது. அவர்களுக்கு எண்ணெய் தேவையாயிருப்பதை விட தண்ணீர் தான் அதிக தேவையானதாய் இருக்கிறது. நெகேவ் என்பது தென் இஸ்ரவேல் பிரதேசத்தில் உள்ள ஒரு வறட்சியான பாலைவனமாகும். அங்கே அவர்களுக்கு எண்ணெய் கிடைக்கவில்லை, ஆனால் இப்பொழுது தண்ணீர் கிடைத்துள்ளது. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின்படி யூத ஜனங்கள் எல்லாரும் இஸ்ரவேலுக்கு திரும்பும் பொழுது போதுமான தண்ணீரை கர்த்தர் அவர்களுக்கு கொடுப்பார். ஏனென்றால் அதை செய்வேன் என்று கர்த்தர் வாக்குரைத்திருக்கிறார். பாவம் பெருகுவதால் இன்றும் பல இயற்கை அழிவுகளின் மூலமாக தேவனின் நியாய தீர்ப்பை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட நிகழ்வுகளினாலும் நாம் விழித்து கொள்ளவும் இல்லை, மனம் திரும்பவும் இல்லை. யோசியா ராஜா காலத்தில் ஜனங்களின் பின்வாங்கலை தேவன் கண்டிக்கிறார். இப்பொழுது நாம் எரேமியாவின் 2வது செய்தியை பார்க்க போகிறோம். 3ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனம் முதல் 6வது அதிகாரம் வரை இது தொடர்கிறது. மக்கள் பின்வாங்கி போவதை கர்த்தர் கண்டிக்கிறார். இந்த அதிகாரத்தில் காணப்படுகிற திரும்புங்கள் அல்லது திரும்பி வா என்கிற வார்த்தைகள் 7 முறை வருகிறது. இது இஸ்ரவேலரின் பின்வாங்கி போன நிலைமையை உணர்த்துகிறது. ஓசியா தீர்க்கதரிசி மூலமாகவும் கர்த்தர் திரும்பி வா எனும் அழைப்பை கொடுக்கிறார். பின்வாங்குதல் என்றால் பின்புறமாக சறுக்குதல் என்று கூற முடியாது. இந்த வார்த்தையை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஓசியா 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பாருங்கள். இஸ்ரேல் அடங்காத கிடாரியை போல் அடங்காதிருக்கிறது. அடங்காது என்றால் நாம் நினைக்கும் திசையிலே கிடாரியை இழுத்துச் செல்ல முடியாது. அதுபோல பின்வாங்கி போதல் என்றால் தேவன் சொல்லும் திசையில் செல்ல மறுப்பது அல்லது அவர் சத்தத்தை கேட்க மறுப்பது. தேவனுடைய விருப்பத்திற்கு மாறாக நாம் விரும்பும் பொழுது அந்த ஒவ்வொரு நேரத்திலும் நாம் பின்வாங்கி செல்கிறோம். தேவனுடைய விருப்பத்திற்கு மாறாக நாம் கலகம் செய்வோம் என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக அவரை விட்டு தூரமாய் போய்விடுவோம். எரேமியா 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்கள். யோசியா ராஜாவின் நாட்களிலே கர்த்தர் என்னை நோக்கி, சீர்கெட்ட இஸ்ரேல் என்பவள் செய்ததை கண்டாயா? அவள் உயரமான சகல மலையின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் போய் அங்கே வேசித்தனம் பண்ணினாள். ஏற்கனவே சிறைப்பட்டு போன இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து யூதா ஜனங்கள் பாடம் படிக்க வேண்டும் என்று கர்த்தர் கூறுகிறார். இஸ்ரவேல் அடங்காத கிடாரியைப் போல இருந்தது. அவர்களை மனம் திரும்ப செய்ய தேவன் முயற்சித்தார். ஆனால் அவர்கள் மனம் திரும்பாததால் சிறைப்பிடிப்பிற்குள்ளே ஒப்பு கொடுத்தார். அதை அறிந்திருக்கும் இந்த யூதா ஜனங்களும் அதை ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ளவில்லை என்றுதான் வருந்துகிறார். இந்த அதிகாரத்தின் முதல் வசனத்திலே என்னிடத்திற்கு திரும்பி வா என்று கர்த்தர் கூறினார். நீ வேசித்தனம் பண்ணினாலும் நீ என்னுடையவள், நீ திரும்பி வந்தால் நான் உன்னை ஏற்றுக்கொள்வேன் என்பதுதான் செய்தி. எனவே பின்வாங்கி போன ஒரு மகனோ ஒரு மகளோ ஒரு குடும்பமோ ஒரு திருச்சபையோ ஒரு தேசமோ எப்பொழுதும் தேவனிடத்தில் திரும்பி வர முடியும். நீங்களும் மனம் திரும்பும் பொழுது தேவன் உங்களையும் ஏற்றுக்கொள்வார். வீட்டிற்கு திரும்பி வந்த கெட்ட குமாரனுக்கு அடி கொடுக்கப்படவில்லை.
அதை அவன் தூர தேசத்திலே ஏற்கனவே வாங்கிவிட்டான். மாறாக திரும்பி வந்த அவனை தகப்பன் முத்தமிட்டார். தூர தேசத்திலே பசியினால் வேதனைப்பட்டான். இப்பொழுது அவன் திரும்பி வந்ததால் அவனுக்கு விருந்து செய்யப்படுகிறது. ஆனால் இஸ்ரவேல் மக்கள் தேவனிடத்தில் திரும்பவில்லை. அவர்கள் விக்கிரக ஆராதனைக்குள்ளே சென்றார்கள். தேவன் அவர்களை சிறைப்பிடிப்பிற்குள்ளே அனுப்பினார். இப்பொழுது யூதா ஜனங்களை பார்த்து, இது உங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும் என்கிறார். எரேமியா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்கள். அவள் இப்படியெல்லாம் செய்த பின்பு நீ என்னிடத்தில் திரும்பி வா என்று நான் சொன்னேன். அவளோ திரும்பவில்லை. இதை அவளுடைய சகோதரியாகிய யூதா என்கிற துரோகி கண்டாள். இஸ்ரவேல் மக்களை மனம் திரும்ப தேவன் அழைத்த பொழுது அவர்கள் திரும்பவில்லை. எனவே அடிமைத்தனத்திற்குட்பட்டார்கள். அதை கண்ட யூதா ஜனங்களும் மனம் திரும்பவில்லை. இதனால் அவர்களும் சிறைப்பிடிப்பிற்குள்ளே செல்ல இருக்கிறார்கள். 10 கோத்திரங்கள் பெற்ற தண்டனையை விட யூதாவிற்கு கிடைக்கப் போகும் தண்டனை பெரிதாயிருக்கும். இந்த காலத்திலே நமக்கு இருக்கும் பிரச்சனையும் இதுதான். கடவுளை குறித்தும் அவருடைய திட்டங்களை குறித்தும் அறிந்து கொள்வதற்கு வேத புத்தகம் நமக்கு இருந்தாலும் அதை வாசித்து அறிகிறவர்களின் கூட்டம் மிக குறைவானதாகவே இருக்கிறது. சுயாதீனத்தோடு வேதத்தை வாசிக்கக்கூடிய ஒரு தேசத்திலே இருக்கிறோம். அதற்காக கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும். என்றாலும் யார் யார் எந்த அளவு வேதத்தை வாசிக்க நேரம் கொடுக்கிறோம்? சற்றே சிந்தித்து பார்ப்போமா? ஒழுங்காக வேதத்தை வாசிக்கிறவர்களிலேயும் எத்தனை பேர் கருத்தை உணர்ந்து வாசிக்கிறோம்? எரேமியாவின் குரல் அவர்களுக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தமாக இருந்தாலும் யூதா ஜனங்கள் தேவனிடத்திலே திரும்பவில்லை. வேத புத்தகத்தை தங்கள் கையில் கொண்டிராதவர்களை விட வேத புத்தகத்தை உடையவர்களைத்தான் தேவன் அதிகம் தண்டிப்பார். ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும் வாய்ப்புகளை பொறுத்து தான் தண்டனை இருக்கும். எரேமியா 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பிரசித்தமான அவளுடைய வேசித்தனத்தினாலே தேசம் தீட்டுப்பட்டு போயிற்று. கல்லோடும் மரத்தோடும் விபச்சாரம் பண்ணி கொண்டிருந்தாள் என்றார். கவனித்தீர்களா? மரத்தாலும் கல்லினாலும் விக்கிரகங்களை உண்டாக்கியிருந்தார்கள். எரேமியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்கள். இவைகளை எல்லாம் கண்டும் யூதா என்கிற அவளுடைய சகோதரியாகிய துரோகி கள்ளத்தனமாய் திரும்பினாலே அன்றி முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்பவில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். யோசியா ராஜாவின் காலத்திலே நடைபெற்ற எழுப்புதல் உண்மையான உயிர்மீழ்ச்சிதான். அநேக ஜனங்கள் தேவனிடத்திலே மனம் திரும்பினார்கள். ஆனால் அவர்களிலே பலருடைய மனம் திரும்புதல் மேலோட்டமானதாய் இருந்தது. இஸ்ரேல் தேசத்தை பொறுத்தமட்டிலேயும் மேலோட்டமான அனுபவமாகவே அது இருந்தது. வேறு எந்த காலத்தையும் விட இந்நாட்களில் கர்த்தருடைய வேதத்தை படிப்பதை குறித்த ஒரு விழிப்புணர்வு எல்லாருக்கும் வந்திருக்கிறது. ஆனால் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய உண்மை, இது எழுப்புதல் அல்ல. நாங்கள் எல்லாரும் மனம் திரும்பி விட்டோம் என்று சொல்லும் கூட்டங்களிலேயும் சுமார் 50% உண்மையாய் மனம் திரும்பியவர்கள். கவனியங்கள், வாசிக்கிறேன். எரேமியா 3:11. பின்னும் கர்த்தர் என்னை நோக்கி, யூதா என்கிற துரோகியை பார்க்கிலும் சீர்கெட்ட இஸ்ரவேல் என்பவள் தன்னை நீதி உள்ளவளாக்கினாள். இஸ்ரவேலின் பாவங்களை விட யூதா ஜனங்களின் பாவம் மிகவும் கொடிதானது. இதை தேவனே கூறுகிறார். தெற்கு ராஜ்யத்திற்கு கிடைத்த வாய்ப்புகள் வடக்கு ராஜ்யத்திற்கு கிடைக்கவில்லை. அவர்களிடத்திலே ஆலயமும் இல்லை, நியாயப்பிரமாண புத்தகமும் இல்லை. எனவே யூதாவிற்கு வரும் தண்டனை பெரியது. இதுபோலவே நமக்கு வரும் தண்டனையும் பெரிதாயிருக்கும். எரேமியா 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பாருங்கள். நீ போய் வடதிசையை நோக்கி கூற வேண்டிய வார்த்தைகள் என்னவென்றால், சீர்கெட்ட இஸ்ரவேலே திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் மேல் என் கோபத்தை இறங்க பண்ணுவதில்லை. நான் கிருபை உள்ளவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் என்றைக்கும் கோபம் வைக்க மாட்டேன். அவர்கள் என்னிடத்தில் திரும்பினால் மீண்டும் அவர்களை அவர்கள் தேசத்திற்குள் திரும்ப கொண்டு வருவேன் என்ற கருத்தை தான் சொல்லுகிறார். கர்த்தர் எவ்வளவு அற்புதமானவர் பார்த்தீர்களா? இவ்வளவு கிருபை நிறைந்தவர் நமக்கு இன்றைக்கும் அழைப்பு கொடுக்கிறார். எரேமியா 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாருங்கள். நீயோ உன் தேவனாய கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி பச்சையான சகல மரத்தின் கீழும் அந்நியரோடே சோர மார்க்கமாய் நடந்து உன் அக்கிரமத்தையும் என் சத்தத்துக்கு செவிகொடாமல் போனதையும் ஒத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாவங்களை அறிக்கை செய்வது இன்று மிக குறைவாகவே நடைபெறுகிறது. எழுப்புதல் கூட்டங்களிலேயும் பாவ அறிக்கை செய்வதற்காக கொடுக்கப்படும் நேரம் மிக மிக குறைவானதாக இருக்கிறது.
சமீபத்திலே ஒருவர் கூறிய சாட்சியிலே கடவுள் தன்னை எந்த அளவு ஆசீர்வதித்திருக்கிறார், தான் எந்த அளவு செல்வந்தனாய் இருக்கிறேன், தொழிலிலே எவ்வளவு வெற்றி பெற்றிருக்கிறேன் என்று தன் புகழைத்தான் பாடினாரே ஒழிய கர்த்தர் பாவியாகி என்னை ரட்சித்தார் என்று ஒரு வார்த்தை சொல்லவில்லை. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பாதத்திலே நாம் வரும்பொழுதெல்லாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஜெபத்திலும் எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும் என்று ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒரு கிறிஸ்தவரா? அப்படி நீங்கள் சொல்வதற்கான காரணம் என்ன? ஒருவேளை நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லலாம். எதற்காக அவரை விசுவாசிக்கிறீர்கள்? அவர் எனது இரட்சகர் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று நீங்கள் சொல்லலாம். மிகவும் நல்லது. அவர் உங்களை பாவத்திலிருந்து ரட்சித்திருக்கிறாரா? நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களை பாவத்திலிருந்து விடுதலை செய்யவே இயேசு சிலுவையில் மரித்தார். சமுதாயத்திலே உங்கள் அந்தஸ்தை உயர்த்துவதற்காக அல்ல, உங்கள் பண நிலைமையை கூட்டுவதற்காக அல்ல, நம் அனைவரையும் பாவத்திலிருந்து விடுவிக்கவே இயேசு சிலுவையில் மரித்தார். நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தமாக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். நாம் அனைவருமே தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்தவர்களாக இருக்கிறோம். அன்று எரேமியா மூலமாய் ஜனங்களுக்கு சென்ற செய்தி, உங்கள் பாவங்களை ஒத்துக்கொள்ளுங்கள். இன்று நம்மை நோக்கி வரும் செய்தியும் இதுதான். வசனம் 14 பாருங்கள். சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் நாயகர். நான் உங்களை ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாக தெரிந்து உங்களை சீயோனுக்கு அழைத்து கொண்டு வந்து. தேவன் எவ்வளவு கிருபை நிறைந்தவராயிருக்கிறார் இல்லையா? 15ஆம் வசனத்தை பாருங்கள். உங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன், அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். வேத வசனத்தை முறையாக கற்றுக் கொடுக்கும் போதகர் ஒருவர் உங்களுக்கு உண்டானால் அவர்களை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் விலையேற பெற்றவர்கள். வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து போதிக்கிறவர்கள் இன்று குறைவு. நீங்கள் கேட்கும் செய்திகளிலே கர்த்தருடைய வசனம் அதிகம் கூறப்படுகிறதா? சரி, வாசிக்கிறேன். எரேமியா 3:16. நீங்கள் தேசத்திலே பெருகி பலுகிற அந்நாட்களிலே அவர்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி என்று இனி சொல்வதில்லை. அது அவர்கள் மனதில் எழும்புவதும் இல்லை, அது அவர்கள் நினைவில் வருவதும் இல்லை, அதை குறித்து விசாரிப்பதும் இல்லை, அது இனி செப்பனிடப்படுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்நாட்களிலே என்பது 1000 வருட அரசாட்சியின் காலத்தை குறிக்கிறது. மேகமான நாட்களிலே நீங்கள் எந்தாவது வெளியே சென்றிருக்கிறீர்களா? திடீரென்று சில நிமிடங்கள் மட்டும் சூரிய ஒளி வரும், உடனே வானவில்லும் தோன்றும். எரேமியாவின் புத்தகம் முழுவதும் இப்படிப்பட்ட எதிர்காலத்தை குறித்த தீர்க்க தரிசனமாகிய வெளிச்சத்தை நாம் ஆங்காங்கே பார்க்க முடியும். வசனங்கள் 17, 18. அக்காலத்திலே எருசலேமை கர்த்தருடைய சிங்காசனம் என்பார்கள். சகல ஜாதியாரும் எருசலேமில் விளங்கிய கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் அதனிடமாக சேர்வார்கள். அவர்கள் இனி தங்கள் பொல்லாத இருதயத்தின் இச்சையின்படி நடவார்கள். அந்நாட்களிலே யூதா வம்சத்தார் இஸ்ரேல் வம்சத்தாரோடு சேர்ந்து அவர்கள் ஏகமாய் வடதேசத்திலிருந்து புறப்பட்டு நான் தங்கள் பிதாக்களுக்கு சுதந்திரமாக கொடுத்த தேசத்திற்கு வருவார்கள். முத்து போல இது ஒரு மகிமையான தீர்க்க தரிசனம். எரேமியா 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நான் உன்னை பிள்ளைகளின் வரிசையிலே வைத்து ஜனக்கூட்டங்களுக்குள்ளே நல்ல சுதந்திரமாகிய தேசத்தை உனக்கு கொடுப்பது எப்படி என்று சொன்னேன். ஆனாலும் நீ என்னை நோக்கி என் பிதாவே என்று அழைப்பாய், நீ என்னை விட்டு விலகுவதில்லை என்று திரும்பவும் சொன்னேன். கவனித்தீர்களா? நீ என்னை நோக்கி என் பிதாவே என்று அழைப்பாய். எந்த ஒரு தனி இஸ்ரவேலனும் தேவனை பிதா என்று அழைக்கவில்லை. அவர் இஸ்ரவேல் தேசத்தின் தகப்பனாயிருந்தார். ஏனென்றால் இஸ்ரவேல் என்னுடைய குமாரன் என்றுதான் யாத்ராமம் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே கூறியிருக்கிறார். தாவீதை என் மகன் என்று அவர் அழைக்கவில்லை, என் தாசனாகிய தாவீது என்றுதான் சங்கீதம் 89:3 கூறியிருக்கிறார். மோசேயையும் என் மகன் என்று சொல்லவில்லை, என் தாசனாகிய மோசே என்றுதான் கூறியிருக்கிறார். இந்த கிருபையின் காலத்தில் தான் நாம் தேவனுடைய புத்திரர் என்று அழைக்கப்படுகிறோம். இக்காலத்திலே வாழும் நாம் எத்தனை சிலாக்கியம் பெற்றவர்கள் இல்லையா? யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பாருங்கள். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார்.
அவருடைய நாமத்தை விசுவாசித்தால் மட்டும் போதும், நாம் தேவனுடைய பிள்ளையாக முடியும். அவர் உங்களை பாவத்திலிருந்து விடுவித்திருக்கிறாரா? அப்படி என்றால் நீங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு பாவி மட்டுமல்ல, நீங்கள் தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறீர்கள். இது எவ்வளவு அற்புதமான ஒரு சத்தியம் இல்லையா? எரேமியா 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள், உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன் என்றார். இதோ உம்மிடத்தில் வருகிறோம், நீரே எங்கள் தேவனாகிய கர்த்தர். இங்கே கர்த்தர் சொல்வது என்ன? அவரே குணமாக்குகிறவர். நீங்கள் அடிக்கடி பின்வாங்கி போனதால் பிரதானமான ஒரு இடத்திலே உங்களுக்கு தழும்பு இருக்கிறதா? நானே உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எரேமியா 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், குன்றுகளையும் திரளான மலைகளையும் நம்புகிறது விருதா என்பது மெய். இஸ்ரவேலின் ரட்சிப்பு எங்கள் தேவனாய கர்த்தருக்குள் இருப்பது என்பது மெய்யே. சங்கீதம் 121 முதல் 2 வசனங்களிலே தாவீது சொல்வதை கவனியுங்கள். வாசிக்கிறேன். சங்கீதம் 121 முதல் 2 வசனங்கள். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நீங்கள் உயர்ந்த ஸ்தலங்களில் வைத்திருக்கும் விக்கிரகங்களிடத்திலிருந்து உங்களுக்கு ரட்சிப்பு வராது. ரட்சிப்பு கர்த்தருடையது. ஒத்தாசை கர்த்தரிடத்திலிருந்து தான் வரும். எரேமியா 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், எங்கள் இச்சையிலே கிடக்கிறோம், எங்கள் அவமானம் எங்களை மூடியிருக்கிறது. நாங்களும் எங்கள் பிதாக்களும் எங்கள் சிறு வயது முதல் இந்நாள் வரைக்கும் எங்கள் தேவனாய கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம். எங்கள் தேவனாய கர்த்தருடைய சொல்லை கேளாமற் போனோம். யூதா ஜனங்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிடவில்லை. எரேமியா அவருடைய பாவத்தை அறிக்கையிட்டார், தனக்காகவும் அறிக்கை செய்தார். பிரியமானவர்களே, இன்றும் நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்ய சில நிமிடங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சிறப்பான ஆசீர்வாதங்களை குறிக்கும் வெகுமதிகளை குறித்து நாம் பேசுகிறோம். அவை அற்புதமானவைதான். அவர் நம்மை ஆசீர்வதித்திருப்பதால் நாம் அவரை துதிக்க வேண்டும், ஸ்தோத்தரிக்க வேண்டும், உண்மைதான். ஆனால் அதே சமயம் அவருடைய மகிமைக்கு குறைவாக நாம் வாழ்ந்து விட்டோம் என்பதையும் உணர்ந்து நம்மை தாழ்த்தி நம்முடைய பாவங்களை அவரிடத்தில் அறிக்கை செய்வோமா? தனிப்பட்ட விதத்திலே நீங்கள் அவரிடத்திலே போய், ஆண்டவரே, உம்முடைய எதிர்பார்ப்பிற்கு மிகவும் குறைவாய் நான் வாழ்ந்து விட்டேன், நான் பாவம் செய்து விட்டேன், இந்த குறிப்பிட்ட காரியத்திலே நான் உண்மை உள்ளவனாய் இல்லை என்று நம்மை அவர் முன் தாழ்த்துவோமா? யூத ஜனங்கள் தேவனுக்கு முன் தங்களை தாழ்த்தவில்லை. எனவே அவர்களை அவர் சிறையிருப்பிற்குள்ளே அனுப்ப வேண்டியதாய் இருந்தது. நம்மையும் தண்டிக்க அவர் காத்து கொண்டிருக்கிறாரோ என்று நான் சில வேளைகளிலே சிந்திப்பது உண்டு. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டிய காரியங்களை குறித்து மனம் திரும்பினவர்களாய் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோமா? மேய்ப்பர்கள் எப்படி இஸ்ரவேலை மேய்ப்பார்கள்? மேய்ப்பர்கள் எப்படி இஸ்ரவேலை மேய்ப்பார்கள்? ஆப்ஷன் ஏ, அன்போடும் பரிவோடும். ஆப்ஷன் பி, அறிவோடும் புத்தியோடும். ஆப்ஷன் சி, கடினமாக கண்டிப்போடு. இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். தேவ பிள்ளையே, நாம் இன்றைய முடிவு பகுதிக்கு வந்துள்ளோம். இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு நிச்சயம் ஒரு உத்வேகத்தை உங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கையில் கொண்டு வந்திருக்கும் என்று நம்புகிறோம். நாம் பிரதான கற்பனையாகிய முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவதில் சிறிது தவறினாலும் நம் இருதயத்திற்குள் சில உலக காரியங்கள், பொருள் ஆசைகள், கண்களின் இச்சைகள் விக்கிரகங்களாக மாறி நம்மையும் தேவனையும் பிரித்துவிடக்கூடும். ஆனால் எவ்வளவு பாவிகளாக இருந்தாலும், எவ்வளவு பின்வாங்கி போனாலும், கல்வாரியின் அன்பு நம்மை இன்னும் மன்னித்து அவரை நோக்கி நம்மை இழுப்பதாக உள்ளது. ஆனால் நாம் பாவிகள் என்று ஒத்துக்கொள்ளும் மனம் வேண்டும். இன்றைய உபதேசங்கள் சர்க்கரை தடவிய வார்த்தைகளாக இருக்கின்றன. அவை நாம் பாவ உணர்வும் பரிசுத்த வாழ்வை தேவை என்ற உணர்வை தவிர்த்து விடுகிறது. பாவமும் நரகமும் உண்மை என்பதை இன்றைய பிரசங்கிமார் பிரசங்கிக்க தவறிவிடுகின்றனர். இன்றும் கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல் நம்மை அரவணைக்க துடிக்கும் இந்த அன்பை நாம் புறக்கணிக்கலாமா? கூடாதே. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம்.
இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். தெய்வ வாக்கு. அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். ஏசாயா 42:16 பின்பாகம்.